Welcome students. So 11th computer science chapter number 12 array and structure. Array and structure, one of the data types. So derived data type. So already before class there are three types of data types. What are the three types of data type? One, user defined data type. So another one, built-in or fundamental data type. System defined data type சொல்லலாம். Third one பார்த்தனா derived data type. Derived data type. அதில் so derived data type பார்த்தனா array, structure, union, function. It is also derived data types. Built-in data types பார்த்தனா built-in data types பார்த்தனா float, integer, void. User defined data type பார்த்தீங்கன்னா user defined, enumeration, then type definition, class. It is also user defined data type. Okay, so அதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அரே அண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது டெரைவ்டு டேட்டா டைப்புடைய டைப்ஸ். ஸோ அந்த டூ டைப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரேனா என்ன? What is mean by array? So what are the types of array? So how to access the element in array? How to access the element in array? What are the types of array? என்னென்ன வகையான அரே இருக்குது, அந்த டைப்பில் எலமெண்ட் எல்லாமே எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், அதுக்குரிய சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, array. What is the mean by array? What is the mean by array? Array is more than one, ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கக்கூடியது. In other word, array is an easy way storing multiple value, same data type, referenced by common name. ஸோ பொதுவான ஒரு நேமில் மல்டிபிள் வேல்யூவை ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணி வைப்பதற்காக பயன்படக்கூடியதான் அரே. An array is an easy way of storing multiple value, same data type. ஒரே data typeல சிங்கிள் வேரியபிளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய தான் அரே அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். தென் அரே ஆர் ஆல்சோ டெரைவ்டு டேட்டா டைப், அதாவது C++ல் இருக்கக்கூடிய டெரைவ்டு டேட்டா டைப்புடைய ஒன் ஆஃப் த டைப் பார்த்தீங்கன்னா அரே. C++ல் டெரைவ்டு டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைப் பார்த்தீங்கன்னா அரே. தென் ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நீ எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் இது வரைக்கும் கூட நீ ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால், an array is a collection of variable of the same type that are referenced by common name. பொதுவான ஒரு வேரியபிளில் ஒரே டேட்டா டைப்பை வச்சு மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதான் அரேன்னு சொல்லி அழைக்கலாம். புரிஞ்சுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன வகையான அரேயோட டைப்ஸ் இருக்குது? அரேயோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வாட் ஆர் த டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. 1 dimensional array, 2
dimensional array, multi dimensional array. 4 5 6 7 8 இருக்கு. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் அரே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மினிமம் 1 2 3, ஓகேவா, மேக்ஸிமம் 3 4 5 6 லெவல் எல்லாமே அதனுடைய ஹேண்டில் பண்ணும்போது என்ன இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆஃப் த டைப் பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் அரே. ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி சார் இருக்கும், இது ஒரு சாதாரண ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதாவது திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் அரே. இது ஒரு சாதாரண வடிவமாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஏ ஒன் டைமென்ஷனல் அரே represent the values that are stored in single row or single column. ஒரு சிங்கிள் ரோலையோ இல்லை சிங்கிள் காலத்துலேயோ மல்டிபிள் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதான் ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ அந்த ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால், ஸோ டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு டைல் இருக்கு பாருங்க. டேட்டா டைப் இருக்கணும், சிண்டெக்ஸ் டேட்டா டைப் இருக்கணும், அடுத்தபடியாக அரே நேம் இருக்கணும். அதாவது அரேனா நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிளோட பேர். அடுத்தது அரே சைஸ் இருக்கணும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருங்க பாருங்களேன். இன்ட்டு அப்படின்றது டேட்டா டைப்பு, இன்ட்டு அப்படின்றது டேட்டா டைப்பு. அரே நேம் பண்ணுறதுன்னா நம் அரே சைஸ்னும் போது 10. சார் ஏன் சார் இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ண பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா, சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓகேவா, ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். அதில் how much element will be stored அப்படின்னு கேள்வி கேட்டால் 10 element will be stored. அப்போ என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணோம், அந்த எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடியது அந்த சைஸு. அப்போ டேட்டா டைப் இருக்குது இன்டீஜர், அரே நேம் இருக்குது நம், அரே சைஸ் இருக்குது 10. இட் இஸ் ஏ டிக்ளரேஷன்ஸ் சிங்கிள் டைமென்ஷனல் அரேயுடைய டிக்ளரேஷன். ஸோ இப்படி தான் நம்ம டிக்ளரேஷன் பண்ணுவோம். இது வேரியபிள், அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லலாம். ஸோ இது எப்படி சார் வந்து மெமரிக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், ஸோ இந்த மாதிரி மெமரி பாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மெமரி பாக்ஸை பிரிச்சுக்கிறாங்க. பிரித்து எப்பொழுதுமே அரே ஆல்வேஸ் கமன்ஸ் ஃப்ரம் 0. அரேயோட வேல்யூ எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா 0ன்ற பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், பொசிஷன் சொல்லலாம், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இண்டெக்ஸ் வேல்யூ. சப்ஸ்கிரிப்ட், பொசிஷன் ஆர் இண்டெக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான வேவ்ஸில் இதை வழியில் அழைக்கலாம். எதை சார் அப்படின்னு கேட்டால் ஒரு ரோ பாருங்கள், இந்த கட்டமாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு ரோவாக சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது ஒரு காலமாக சொல்லலாம், இப்படி பார்க்கும்போது ஒரு காலமாக சொல்லலாம். ஹரிசாண்டல் பாரில் சொல்லும்போது ரோவா, வெர்டிகல் பாரில் இருக்கும்போது காலமாக நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இட்ஸ் ஆல்சோ சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி அழைக்கலாம், அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லி அழைக்கலாம், பொசிஷன் சொல்லி அழைக்கலாம், லொக்கேஷன் சொல்லி அழைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதாவது அரே அப்படின்ற ஒரு டைப்பில் எப்பொழுதுமே வேல்யூவை நம்ம எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தோன்னா 0 அப்படின்ற பொசிஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ 0ன்ற பொசிஷனில் என்ன பண்ணேன் 5, 1ன்ற பொசிஷனில் 10, 2ன்ற பொசிஷனில் 15, 3ன்ற பொசிஷனில் 20, 4ன்ற பொசிஷனில் 25, 5ன்ற பொசிஷனில் 30,
35, 40, 45, 50. இந்த மாதிரி மேனுவலாகவே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஆனால் கம்ப்யூட்டர் நாலேஜ் பிரகாரம் அரே மெமரி லொக்கேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 0ன்ற பொசிஷனில் நான் 500 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 500 எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதேமாதிரி 6ன்ற பொசிஷனில் 35 ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 9ன்ற பொசிஷனில் 50 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட் இருக்குன்னா இது எப்படி 1 by 1 மெமரிக்குள்ளே இருக்கிற, அதாவது அரே மெமரி ரெப்ரசன்டேஷனுக்குள்ளே இருக்கிறது எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி இது தவிர, அதாவது இது இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்து பயன்படுத்தி டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன் சிங்கிள் டைமென்ஷன் அரேல. இப்போ கேரக்டர் பயன்படுத்திருக்கேன். கேரக்டர் enump 25 கேரக்டருக்குள்ளே ஒரு எம்ப்ளாயோடைய நேம் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃப்ளோட்டு சேலரி அப்படின்னும் போது 20 டிஜிட்டுக்குள்ளே சேலரி என்ன பண்ணலாம், சேலரியுடைய இது கொடுத்துக்கலாம், நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்ட்டு ஏ ஆஃப் 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். பி 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், 15 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 3 டைமென்ஷன் அரேக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியாக என்ன பண்ணலாம், டிக்ளரேஷன் பண்ணலாம். இது தனி, இது தனி, இது தனி. இந்த மாதிரி பல்வேறு விதமான முறையில் நம்ம வேரியபிள் என்ன பண்ணலாம், டிக்ளரேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதுக்குரிய எப்படி சார் எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆக்சஸிங் எலமெண்ட் என்ன அரே அப்படின்னு கேள்வி கேட்டால் இன்ட்டு ஏஜி 5ன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், 19, 21, 16, 1, 15 சொல்லி எலமெண்ட்டை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதில் கொடுக்கும்போது பாருங்களேன், 90 அப்படின்ற ஒரு வேல்யூ ஆகப்பட்டது, 19 அப்படின்ற ஒரு வேல்யூ ஆகப்பட்டது 0ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்குது. 21ன்ற ஒரு வேல்யூ 1ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்குது. 60ன்ற ஒரு வேல்யூ 2ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்குது. 1ன்ற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ 3ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்குது. 50 அப்படின்ற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, 4ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்குது. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆஷ் இன்க்ளூட் iostream.h யூசிங் நேம் ஸ்பேஸ் std இன்ட்டு மெயின் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்பொழுது பாருங்களேன், இன்ட்டு நம் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 5 போது எத்தனை எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணலாம், 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். 10, 20, 30, 40, 50. 10, 20, 30, 40, 50 இந்த மாதிரி 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இன்ட்டு டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 2ன்னு வச்சுருக்கேன். டீயோட வேல்யூ 2ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ணிருக்கேன், சி அவுட்டில் நம் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம் ஆஃப் 2 அப்படின்னும் போது பாருங்களேன், நம் ஆஃப் 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம் ஆஃப் 0, நம் ஆஃப் 1, நம் ஆஃப் 2, நம் ஆஃப் 3, நம் ஆஃப் 4, நம் ஆஃப் 5. அப்போ நம் ஆஃப் 2 அப்படின்னும் போது 2ன்ற பொசிஷன் என்ன வேல்யூ இருக்குது, 30. ஓகேவா? அப்போ நம் ஆஃப் 2ன்றது, அப்போ 0ன்ற பொசிஷனில் 10 இருக்குது, 1ன்ற பொசிஷனில் 20 இருக்குது, 2ன்ற பொசிஷனில் 30 இருக்குது. சரிங்களா? அப்போ 2ன்ற பொசிஷனில் 30 இருக்குதுன்னா 30ன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட், இது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சி அவுட்டில் நம் ஆஃப் 30 + 1 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடும். அப்போ 4ன்ற பொசிஷனில் என்ன இருக்குது, 4ன்ற பொசிஷனில் இது 0, இது 1, இது 3, இது 4, இது 0, இது 1, 2, 3, இது 4. 4ன்ற பொசிஷன் என்ன இருக்குது, 50. அப்போ நம் ஆஃப் 4 அப்படின்னு இருக்குல்ல, அது 50. சரிங்களா? அப்போ 50ன்ற இதில் நான் உனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்தது நம் ஆஃப், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டீயோட வேல்யூ 2, 2 + 1 என்ன ஆட் பண்ணி 3ன்னு வரும். அப்போ நம் ஆஃப் 3 அப்படின்னும் போது 3ன்ற லொக்கேஷனில் என்ன இருக்குது, 40. இந்த மாதிரி உனக்கு ஈச் அண்ட் எவரி எலமெண்ட்டை 1 by 1 அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரே நேரத்தில் ஒரே டேட்டா டைப் தான், சிங்கிள் வேரியபிள் தான், மல்டிபிள் வேல்யூ என்ன பண்ணிருக்கேன், நான் ஸ்டோர் பண்ணுறேன், அக்சஸ் பண்ணுறேன். ஒரே நேரத்தில் ஒரே டேட்டா டைப் வச்சு
ஒரே வேரியபிள் வச்சு 1 2 3 4 5 மோர் தென் ஒன் வேரியபிளை வேல்யூவோட ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது மாதிரி அக்சஸ் பண்ணுவதற்கு தான் அதுக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம சொல்கிறோம். சரிங்க, இப்போ ஒரு 1 மார்க் கேட்குறாங்க. இன்ட்டு நம் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இதில் ஹவு many பைட் வந்து நம்ம அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன கொஸ்டின் கேட்பேன்? அப்போ இன்டீஜருக்கு எத்தனை பைட்டு? டர்போ C++னா 2. இப்போ நம்ம டேவ் C++ பற்றி படிக்கிறோம். 4 இன்ட்டு சைஸ் என்ன இருக்குது? என்ன இருக்கு? நம். அப்போ 20 பைட் வந்து நம்ம அலோகேட் பண்ண முடியும். 20 பைட் வந்து அலோகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நவ் த வீடியோ வில் பி டிஸ்கஸ் அரே வித் டைப்ஸ். அது ஒன் ஆஃப் த அரே சிங்கிள் டைமென்ஷன் அரே அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த டைப்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.